Hi guys, welcome to Mupara Training Academy. So very good morning to all. இன்னைக்கு காலையில நம்ம சீரிஸ்ல நான் படிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்றதுல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அகைன் நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் மேக்ஸ் உளவியல் இங்கிலீஷ் போன்ற சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கலந்து கட்டி அடிக்கிறது தான் இந்த நான் படிச்சா தாங்க மாட்டேன். சோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத தொடர்ந்து இந்த சீரிஸ் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சீரிஸ் கொஞ்ச நாள்ல நிக்க போகுதுன்றது உங்க யாருக்கு தெரியும் எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க உங்களுடைய சப்போர்ட்ஸ் ஆதரவுகள் குறையும் பொழுது இது வந்து டிராப் பண்றதை விட வேற வழி இல்லை. காஃபி வித் தரிஷ் மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒரு சீரிஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னா அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றது மூலமா மட்டும் தானே நம்ம வந்து நம்மளுடைய சப்போர்ட்ஸ் கொடுக்க முடியும் தொடர்ந்து. ஸோ உங்களுக்கே விருப்பம் இல்லை படிக்க அப்படின்னும் போது நம்ம என்னத்துக்கு சொல்லி என்ன ஆக போகுது? இன்ட்ரெஸ்ட்ன்றது நீயா எடுக்கணும். நம்ம சொல்லி எடுக்கிறதுக்கு பேர் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து தூண்டி விட்டுட்டே இருக்க முடியாது. விளக்கு ஒரு முறை நாங்கள் தூண்டி விட்டால் நீ தான் பற்றிக்கிட்டு பிரகாசமாக எரியணுமே தவிர ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏற்றி விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு விஷயம் வரும். இல்லைனா இதை ட்ராப் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் அப்போ டைமில் உனக்கு எக்ஸாம் அப்போ தானே படிக்கணும்னு தோணுது, அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முன்கூட்டியே பிளான் பண்ணி வைக்கிறவன் ஒரு புத்திசாலியா, இல்லைனா எக்ஸாம் டைமில் போய் பலரி அடிச்சுட்டு படிக்கிறவங்க புத்திசாலியான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான சீரிஸ்க்குள்ள போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இன்ஸ்டியூட் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கு புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன்ஸ் தொடங்கி போயிட்டு இருக்கு. ஸோ பேச்சஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். மேலும் ஹிஸ்ட்ரிக்கான ப்ராக்டிஸ் செட் புக்கும் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 3500+ கொஸ்டின்ஸ் கொண்ட அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ப்ராக்டிஸ் செட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலில் இருக்கு. ஸோ புக்கினுடைய ப்ரைஸ் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம், சொல்லியும் இருக்கும். ஸோ புக்கினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 வித் கொரியர் சார்ஜஸ். ஸோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரி நீ எந்த அளவுக்கு படிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்குன்றதை ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு டைம் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தமிழ்ல என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்கள். என்ன சார் தொடர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி இந்த தொடர்கள் இருக்கு. இப்ப நம்ம ரெண்டுத்தையுமே கலந்து கட்டி ஒண்ணா முடிச்சு விட்டுருவோம். தமிழ்ல வந்து தொடர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 வகையான தொடர்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தி வாக்கியம்னு சொல்லுவாங்க, வினா வாக்கியம்னு சொல்லுவாங்க, விளைவு வாக்கியம்னு சொல்லுவாங்க, உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவாங்க. இதே தான் இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்தி வாக்கியத்தை வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி டைப்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ வினா வாக்கியத்தை வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விளைவு வாக்கியத்தை வந்து அவங்க இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கிளாமேட்டரி தான் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு நமக்கு தமிழ்ல சொல்றோம். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இன் இங்கிலீஷ் மீன்வேல் அதுலயுமே இருக்கு. ஸோ அதுதான் என்ன ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே இது எந்த மாதிரியான தொடர் உனக்கு வாக்கிய தொடர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கேட்பாங்க. ஸோ உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல உனக்கு தொடர்கள் பத்தி எடுத்திருக்கேன். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் தொடர்களா எதை நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செய்தி தொடர். செய்தி தொடர்னா இங்கிலீஷ்ல என்னன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட். இன் இங்கிலீஷ் ஒன்னா முடிச்சு விட்டுலாம். இன் இங்கிலீஷ்ல வந்து அதை ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. வாட் டஸ் இட் மீன்? ஸ்டேட்மெண்ட்னா என்ன, செய்தி தொடர்னா என்ன? ஒரு செய்தியை விலாவாரியாக எதிரில் இருப்பவருக்கு புரிய வைப்பது தான் ஒரு செய்தி. இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் பாட்டு ஏனோ தானோ எதையோ எடுத்தா உனக்கு புரியுமாங்க? உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அதை புரியுற வகையில எடுக்கிறவங்க தான் புரிய வைக்கிறவங்க தான் ஆசிரியர். ஸோ அப்போ ஒரு விஷயத்த நான் சொல்ல உனக்கு கன்வே பண்றேன்னா அது உனக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா அது செய்தி. ஓகேவா? அப்ப நீங்க நியூஸ் பாக்குறீங்க, அது ஏன் செய்தின்னு சொல்றாங்கன்னா நியூஸ்ல அவங்க சொல்ல வந்த தகவலை என்ன பண்ணுவாங்க, முழுமையா ஒரு கோர்வையா சொல்லி முடிப்பாங்க. அது வந்து செய்தி தொடர். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று காலை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த முழுசா முடிக்கிறாங்க. அந்த விஷயம் எளிதில் இருப்பவருக்கு தெளிவா புரியுது. எதனால மேட்டூர் அணையில நீர் திறந்திருக்காங்க? அங்க நீர்வரத்து அதிகமா இருக்கிறதுனால இங்க நீரை திறந்து விட்டாங்க. இந்த விஷயம் உனக்கு முழுசா புரியுதுனாலே அது என்னது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செய்தி வாக்கியம். அப்ப எந்த ஒரு விஷயம் பொறுத்தவரைக்கும் எளிமையா புரியக்கூடிய வகையில ஒரு செய்தி விஷயமா சொல்றாங்களோ அது வந்து செய்தி வாக்கியம். இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்து புரியுற மாதிரி கிளியர் கட்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? சோ இங்க பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஓகேவா? என்னத்தை கட்டினாங்க? கல்லணையை கட்டினாங்க. யாரு கட்டினாங்க? கரிகாலன் கட்டினாங்க. எதை கட்டினாங்க? கல்லணையை கட்டினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அது தெளிவா ஒரு கோர்வையா இந்த சென்டென்ஸ் வந்து செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது முழுமையான ஒரு செய்தி தொடர் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒரு முற்று பெற்ற ஒரு விஷயத்தை முழுசா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா செய்தி வாக்கியம். இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ இதுவே வினா தொடர். இது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இன் இங்கிலீஷ் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னகேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், क्वेश्चनरी. ஓகேவா? क्वेश्चन கேட்கிறது. இந்த क्वेश्चन மார்க் இருந்தாலே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஒரு கேண்டிடேட். இட் இஸ் வினா தொடர், இது ஒரு கேள்வி தொடர், வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ்ல இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி சொற்களை கொண்டு ஒரு தொடர் உருவாக்கப்பட்டு கேள்வியை எழுப்பும் வகையில், வினாவை எழுப்பும் வகையில் ஒரு கேள்வி உருவாக்கப்பட்டு இருக்குன்னா அது வந்து வினா தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த ஒரு செஷன் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஒரு 5-6 கேள்வி கேட்கறனால அதெல்லாம் என்னது? வினா.
அப்ப அது எல்லாமே என்னது, அந்த ஒரு வினாவை நான் ஒரு தொடரா அமைச்சு உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கேன்னா அது எல்லாமே வினா தொடருக்கான ஒரு சிறந்த உதாரணங்கள், ஆக சிறந்த உதாரணங்கள். அப்ப இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு தொடர், இதுவும் ஒரு தொடர். ஆனா இந்த தொடர் ஒரு பதிலா அமைஞ்சிருக்கு, யாரு என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தை உனக்கு தெளிவா புரிய வச்சிருக்கு, அதனால அது செய்தி. ஆனா இந்த தொடர் ஏதோ ஒரு கேள்வியை உனக்குள்ள விதைச்சிருக்கு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், டக்குன்னு சொல்லிடுவீங்க இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியும், உனக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலன்னா அது உனக்கு ஒரு கேள்வியா எழுப்பப்படும், அந்த கேள்வி உன் மனசுக்குள்ள ஆழமா பதியப்படும், அந்த கேள்விக்கான பதிலை நீ தேட ஆரம்பிப்பா. அப்ப அது ஒரு வினாத்தொடர். ஓகேவா, உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கேன். அப்ப வாக்கிய தொடர்கள்ல முதல் இரண்டா பார்த்தாச்சு. ஒரு செய்தியை கன்வே பண்ணா அது செய்தி தொடர், ஒரு கேள்வியை எழுப்ப மாதிரி கேள்வி சொற்கள் இடம்பெற்று இருந்தால் அது வினாத்தொடர். இங்க யாருன்றது கேள்வி சொற்கள். ஓகேவா, அடுத்தது விளைவு தொடர். இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சிம்பிள் இம்பரேட்டிவ்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தமிழ்ல இதுக்கு முதல்ல வந்து சில பேர் கட்டளை தொடர், கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் இருக்கு இதோட பேரு. ஆனா எக்ஸாக்டா கட்டளை அப்படின்றத விட இது என்னன்னு சொல்லலாம், விளைவு தொடர்னு சொல்லலாம். ஏன்னா இம்பரேட்டிவ், இங்கிலீஷ்ல இம்பரேட்டிவ்னு சொல்லும் பொழுது ரெண்டா பிரியும். ஒன்னு ஆர்டர், இன்னொன்னு ரிக்வெஸ்ட். ஆர்டர், ரிக்வெஸ்ட். ஆர்டர்னா கட்டளை, ரிக்வெஸ்ட்னா என்னது, வேண்டுதல். ஐயா சாமி அப்படின்னு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டல, அந்த வேண்டுதலுங்க. சோ அப்போ இம்பரேட்டிவ்ல ஆர்டரும் இருக்கும், ரிக்வெஸ்டும் இருக்கும். கெஞ்சவும் கெஞ்சுவேன், மிரட்டவும் மிரட்டுவேன். அப்ப ஆர்டர்னா வேற, ரிக்வெஸ்ட்னா வேற. ஓகேவா, சோ அப்ப கட்டளை வேண்டுதல் இது இரண்டும் இழந்து இருக்கிறதுனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விளைவு தொடர்னு மாத்திட்டாங்க. உனக்கு வேண்டுவதை ஒருவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுதல், விழைந்து பெற்றுக்கொள்ளுதல். விளைவுனா அவர்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறது, விழைந்து பெற்றுக்கொள்ளுதுனால் விளைவு தொடர். அதான் அதிகாரம் மூலமாகவும் செய்யலாம், அன்பின் மூலமாகவும் செய்யலாம். புரியுதா, அதிகாரம் என்னைக்குமே யாரையுமே வாழ வைக்காது, அன்புதான் வாழ வைக்கும். அதிகாரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு திரிவாங்க. இருக்கலாம், யார் இல்லைன்னு. அதிகாரத்துக்கு போயிட்டா எல்லாரையும் ஆட்சி பட்சம்லாம் நினைக்காதீங்க. கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல வந்துட்டு அதிகாரத்தை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட்ட வைக்க முடியுமா? என்னைக்கு நீ ஆட வச்சாலும் there must be a comma. அது முடியலங்க, இன்னும் இருக்குன்றதை தான் காமிக்கும். ஓகேவா, சோ அதனால அதிகாரத்தை கம்மி பண்ணிட்டு அன்பை விதைங்க. ஓகேவா, சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் கெஞ்சி பார்ப்போம். கெஞ்சி கேட்டான் சார், கொடுக்கலன்னா தட்டி பறிச்சுக்குவோம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் இந்த விளைவு தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் போன்ற விதிகளுக்குட்பட்டு செயல்படக்கூடியது வந்து விளைவு தொடர்னு சொல்றாங்க. அது என்ன சார் ஏவல்? ஏய் அந்த விஷயத்தை செய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது ஏவல். ஏனென்றால் உன்னுடைய கட்டளையை இன்னொருத்தர் மேல நீ ஏவற. இதே வேண்டுதல், தயவு செஞ்சு அந்த புக் எடுத்து வச்சிருப்பா வேண்ட. வாழ்த்துதல், எங்க இருந்தாலும் நல்லா இருடப்பா சாமி, எங்க இருந்தாலும் நல்லா இரு, இதுக்கப்புறம் உன் கண்ணிலே நான் படமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது, வாழ்த்துதல். வைதல், நாசமா போயிடுவேன், எங்கன்னா போ தொலை, நாசமா போயிடுவேன். நான் சிரிச்சுட்டு சொல்றேன், உங்களை யாரும் சொல்லலைங்க, தப்பா மீன் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, உங்களை யாரும் சொல்ல. இது மாதிரி வைத்தெரிச்சலா பேசுறது வந்து வைத்தெரிச்சலா பேசுறீங்களா, அதனால வைதல். அவங்கள திட்டுவீங்க, அம்மா வைவாங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கமலஹாசன் சார் கூட படத்தில் பேசியிருப்பார்ல. சோ வைதல் என்றால் திட்டுவார்கள். ஓகேவா, சோ அப்போ இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து மீனிங்ல வந்துச்சு ஒரு தொடர் அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா விளைவு தொடர்ன்னு சொல்றாங்க. அப்ப ஏவலாக இருக்கலாம், வாழ்த்துதலாக இருக்கலாம், வைதலாக இருக்கலாம், அல்லது வேண்டுதலாக இருக்கலாம். இப்ப பாருங்க, கதவை திறக்காதே என்ன சொல்றாங்க, கதவை திறக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையா சொல்றாங்க. அப்போ இது வந்து ஏவல் விதிப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு விளைவு தொடருக்கான உதாரணம். ஏவல், உன் பேனாவை தருக, உன் பேனாவை கொஞ்சம் தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அப்படின்னா அது என்னது, வேண்டுதல். வேண்டி அவங்க கிட்ட இருந்து வாங்குறேன். நீயும் உன் சுற்றமும் வாழ்க, நீ மட்டும் இல்ல உன் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது, வாழ்த்துதல். வாழ்த்துதல் விதியின்படி வந்திருக்கக்கூடிய ஒரு விளைவு தொடர். இது கல்லாமை ஒழிக, என்னது கல்லாமை. கல்லாமைனா என்னது, கல்லு நினைச்சுக்காதீங்க, அடிக்கிற கல்லு கிடையாது. படிக்காம இருக்கிறது வந்து ஒழிஞ்சு போயிடணும், எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்னது, வைதல் விதிப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு விளைவு தொடர். ஓகேவா, அப்ப விளைவு தொடர்னா இம்பரேட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது இது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கேள்விக்குரிய வச்சு அது ஒரு வினா தொடர்னு கண்டுபிடிச்சாங்களோ இந்த மாதிரி ஆச்சரியக்குரிய வச்சு இது ஒரு உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னன்னா உணர்ச்சி என்பது உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு. இதில் ஏதாவது ஒரு உணர்ச்சியை மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நவரசங்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு உணர்ச்சியை நீ வெளிப்படுத்தினா அது என்னது வந்துடும், உணர்ச்சி தொடர்ல வந்துடும். உவகை என்றால் மகிழ்ச்சி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே தெரியாது சில பேருக்குலாம். உவகை என்றால் என்னது, மகிழ்ச்சி.
அதிகப்படியான சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவான் சிரிச்சு, அவனுடைய சிரிப்பின் மூலமாகவோ அல்லது அவனுடைய ஆனந்த கண்ணீரின் மூலமாகவோ வெளிப்படுத்துவான். அது உவகை. அழுகை என்றால் எமோஷனுங்க. நம்மளே ஏமாத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அழுக வரும். அந்த அழுகை என்பது ஒரு விதமான எமோஷன். அவலம், நாட்டில் எவ்வளவோ பஞ்சம் பட்னின்னு ஒரு அவலமான செயல்கள் நடக்குது, இல்லை வேற மாதிரி கொல்ல அந்த மாதிரி நடக்குதுன்னா அதெல்லாம் அவலங்கள். அச்சம், பயம். அச்சம் என்றால் பயம். வியப்பு என்றால் ஆச்சரியம். இப்பா எப்படிடா இப்படிலாம் இருக்க, எப்படிலாம் படிக்கிற, எப்படா அதை ஏறின அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்கறது, அது வியப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தொடர் அமைந்திருந்தால் அது வந்து உணர்ச்சி தொடருக்கான சிறந்த உதாரணமாக கருதப்படும். மலையின் உயரம் என்னே அப்படின்னு வியக்கிறான். உணர்ச்சிக்குறி இருக்கு, ஆச்சரியக்குறி இருக்கு, அப்பயே அது உணர்ச்சி தொடர்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப மலையின் உயரம் என்னே, ஒரு மலையினுடைய உயரத்தை கண்டு ஒரு மனிதன் வியக்கிறான். எவரெஸ்டா இருக்கட்டும், எவரெஸ்ட் எத்தனை மீட்டர் சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? 8000 ஆரம்பிக்கும்ல, இந்த 3 திருப்பி புள்ளி வச்சு ஒரு 2 டிஜிட் இருக்கும். எத்தனை மீட்டர் அப்படின்றத மறக்காம உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. இப்போ ஒரு கொஸ்டினை ஞாபகப்படுத்திப்போ, ஓகேவா? புலி வருகிறது. இப்போ கங்கை எவரெஸ்டினுடைய உயரம் கேட்டேன், மலையின் உயரம் எண்ணி, அது ஒரு ஆச்சரியம். புலி வருகிறது, பயம், அச்சம். புலி வருது, ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த புலி வருகிறதுன்றதே ஒரு பயம் தான். அது வந்து உணர்ச்சி தொடருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் என்ன கேட்கறேன், இன்னொரு கேள்வி கேட்கறேன். தேசிய புலிகள் தினம் எப்போ? என்னது தேசிய புலிகள் தினம்? இதெல்லாம் ஒன்று அப்பப்போ நான் வந்து மைண்ட் டெஸ்ட் பண்றேன். இவ்வளோ விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல தான் இருக்காது, ஞாபகம் வருதான்றதை செக் பண்றேன். தேசிய புலிகள் தினம் எப்போ? வேணும்னா ஒரு க்ளூ கொடுத்துட்டு போட்டோமா? ஜூலை மாசம் வரும், ஓகேவா? ஜூலை மாசம் என்ன தேதின்னு சொல்லு, ஓகேவா? ஜூலை என்ன மாசம் தேதின்னு சொல்லு. அடடா, என் தங்கை பரிசு பெற்றாள். என் தங்கை அல்லவா பரிசு பெற்றாள். அது ஒரு உவகை, சந்தோஷம், மகிழ்ச்சி, உவகை இதுல வரக்கூடிய ஒரு உணர்ச்சி தொடர், ஓகேவா? சரியா? இப்ப இந்த 4 தொடரை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப இதை எடுத்துட்டு போய் ஒரு சென்டென்ஸா காமிக்கும் போது எது கூட ஆகச்சிறந்த உதாரணம் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க பார்க்கலாம். சரி, அது கடைசியா கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, கடைசியா கேட்டிருக்கமா? சரி, இப்ப நம்ம இது பார்த்தலாம், சொல்லும் பொருளும், ஓகேவா? சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்ப இதுல வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன். எது கூட பொருந்துது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8வது கேள்விக்கு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு அந்த 8வது சொல் ரொம்ப முக்கியம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம் அப்படின்னு ஒரு சொல் கேட்டிருக்காங்க. ஞானம் என்றால் என்ன? ஞான முகத்தோனே, யானை முகத்தோனே ஞான கொழுந்தோனே. ஆமா, விநாயகருக்கு இப்படி சொல்லுவாங்க, யானை முகத்தோனே ஞான கொழுந்தோனே அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு யானை போன்ற முகம், யானை போன்ற முகம். ஞான கொழுந்தோனே, அறிவு என்பது அவருக்கு ரொம்ப இருக்கும். அறிவு கொண்டவர், அறிவை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானம் என்றால் என்ன? அறிவு. அப்போ இந்த 10 கொஸ்டின் அவங்க நல்லா ஞாபகம் இருக்கிறதுக்கு இந்த அறிவுன்ற வார்த்தை நல்லா ஞாபகம் இருக்கணும். அறிவு நமக்கு இருக்கணும், ஓகேவா? அப்போ ஞானத்தினுடைய சொல்லிற்கான சரியான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு. ஒருவனுக்கு ஞானம் அதிகமா வேலை செய்யுது அப்படின்னா அவனுக்கு நல்ல இறையருள் இருக்காது. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில அவன் தெல்ல தெளிவா இருக்கான், அவன் அந்த பாதையை கடந்து கரெக்டா போறான்னா அவனுக்கு நல்ல அறிவு இருக்குன்னா அவன் நல்ல வழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு நல்லதை மதிச்சுட்டு போறான். ஸோ ஞானம் என்றால் அறிவு. அடுத்தது கரி. அடுப்பு கறின்னு நினைச்சுக்காதீங்க, இல்ல கருப்பு பாத்திரம்னு நினைச்சுக்காதீங்க. கரி என்றால் கரிய முகத்தோனேன்னு அதே விநாயகரை தான் சொல்லுவாங்க. கரிய முகத்தோனேன்னா யானை முகத்தோன் தான். அப்ப கரி என்றால் என்னது? யானை. யானை, ஓகேவா? அப்ப யானைக்கு என்ன பேரெல்லாம் சொல்லலாம்? களிருன்னு சொல்லலாம், கரின்னு சொல்லலாம், பிளிருன்னு சொல்லலாம். யானை பிளிரும். அது என்னது? வேழம். யானைக்கு இன்னொரு பேர் வந்து வேழம்னு கூட சொல்லலாம். இப்ப கரின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு, இதே பரின்னு வந்துருந்துச்சுன்னா, கரி இல்லாம பரின்னு வந்துருந்துச்சுன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை. கரி இல்லாம பரின்னு வந்துருந்துச்சுன்னா அது என்னது? குதிரை. அடுத்தது இது தாரணின்னு எழுதிட்டு இருக்காங்க. தரணி, ஆக்சுவலா தரணி. தரணி என்றால் உலகம். அப்ப உலகத்துக்கு ஏற்கனவே என்னெல்லாம் பேர் சொல்லியிருக்கோம்? பார். உலகத்துக்கு என்னெல்லாம் பேர் சொல்லியிருக்கோம்? பாருன்னு சொல்லியிருக்கோம், மேதினின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இன்னொரு பொருளும் சொல்லிட்டோம், என்னது? தரணி. நாளைக்கு இதுவே கூட உனக்கு ஒரு கொஸ்டினா கேட்கலாமா? பின்வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினா தமிழ்ல வைக்கலாம். பார், தரணி, மேதினி, விசும்பு அப்படின்னு 4 விஷயம் வைக்கிறாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? ஒழுங்கா சொல்லு. இந்த 4 விஷயம் வைக்கிறாங்கன்னா எதை சொல்லுவ? 4த்துல 3த்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, 1த்துக்கு ஒரு தொடர்பு இல்லைன்னா விசும்புக்கு தான் தொடர்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்கு பாருங்க விசும்பு. விசும்பு என்றால் வானம். விசும்பு என்றால் என்னது? வானம். அப்போ பாரு, மேதினி, தரணி, பையம் இது எல்லாமே எதை குறிக்கிறது தான்?
உலகத்தை குறிக்கிறது தான். அப்ப அதுல தவறா கலந்திருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா விசும்பு. அந்த விசும்பு எதனுடைய பொருளை குறிக்கிறது என்றால் வானம். அப்ப இதுல வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தரணி என்றால் உலகம், பார் என்றால் உலகம், மேதினி என்றால் உலகம், வையம் என்றாலும் உலகம். மடமகள், மடமகள். சோ இங்க அகைன் மகள் தான் வரும். என்ன மகள் என்றால் இளைய மகள், இளமகள். இளமகளைத்தான் என்னவென்று கூறுவார்கள்? மடமகள் என்று கூறுவார்கள். இளைய மகள் தான் என்ற என்னவென்று கூறுவார்கள்? மடமகள். அடுத்தது வன்சொல் என்றால் என்னன்னா கடுஞ்சொல். வன்சொல் என்றால் என்ன? கடுஞ்சொல். ஏன்பா அவங்கிட்ட ரொம்ப இதுவா பேசுற, கடுமையா பேசுற, கொஞ்சமாவது சாந்தமா பேச, அவன் ரொம்ப பயப்படுறான், கடுமையா பேசாதீங்க அவர்கிட்ட, ஓகேவா? அவர்கிட்ட கடுமையா பேசாதீங்க, அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ சாந்தமா பேச கத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப வன்சொல் என்றால் என்னது? கடுஞ்சொல். நாணம் என்றால் வெட்கம். நாணம் என்றால் என்னது? வெட்கம். நான் அவளும் பெண்தானே, அவளும் பெண்தானே. இயற்கையாவே பெண்களுக்குரியான அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சாரும் கூட ஒரு டைலாக்ல பேசியிருப்பார். ஸோ அச்சம்னா பயம், மடம் என்றால் பொறுமை, நாணம் என்றால் வெட்கம், இதெல்லாம் அவளுக்கும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். அப்ப நாணம் என்றால் வெட்கம். விரதம் என்றால் நோன்பு. விரதம் என்றால் என்னது? நோன்பு. இப்ப ரம்ஜான் வேற அடுத்த மாசம் வரும். எல்லாருமே கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அனைவருமே விரதம் இருப்பார்கள். நபிகள் நாயகத்தை பணிந்து விரதம் இருப்பார்கள் அந்த ரம்ஜான் திருநாள் வரைக்கும். அப்படி இருக்கும்போது அது என்ன? விரதம் என்றால் என்ன? அவங்க நோன்பு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நோன்பு, விரதம் என்றால் என்னது? நோன்பு. லாஸ்ட் உபகாரி. உபகாரி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளல். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இனி எனக்கு செஞ்சது உபகாரம் அப்படின்னா வள்ளல் தன்மை கொண்டவரே. இந்த நேரத்துல எனக்கு யாரும் இந்த ஹெல்ப் செஞ்சிருக்க மாட்டாங்க, நீ எனக்கு செஞ்சிருக்க, இது எனக்கு பெரிய உபகாரமா நான் பாக்குறேன். அப்ப உபகாரம் என்றால் என்னது? வள்ளல். வள்ளல். உபகாரி என்றால் வள்ளல். சோ இந்த 10 வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுச்சா? அடுத்தது இங்கிலீஷ்க்கு போலாமா? இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஓசி, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் இன்னைக்கு எடுக்க போறேன். ரொம்ப ஈஸி தான், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னாலே அட்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. எதை பேஸ் பண்ணி வரக்கூடியது? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன சார்? அதுவே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நவுனை மாற்றி அமைத்தல், நவுனை சிறப்பித்து கூறுதல், ஏத்தி பேசுறது, அதுதான் என்னன்னா அட்ஜெக்டிவ். சோ சிம்பிளா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க இந்த செஷனுக்கு. இந்த வீடியோ முடிச்சோடனே எனக்கு கேஸ் இதுல ரொம்ப டவுட்ஸ் இருக்கு, இந்த டாபிக் ரொம்ப எனக்கு கிளியரா தரோவா புரியணும் அப்படின்னா முப்படை யூடியூப் சேனல்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் முப்படைன்னு போட்டீங்கனாலே வரும். அந்த வீடியோஸ் பாருங்க, கண்டிப்பா கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஒரு நவுனை உயர்த்தி கூறுவதுதான் அட்ஜெக்டிவ். இப்ப நவுன் அப்படின்னா சீதா, இட்ஸ் எ நவுன், ஒரு பெயர் சொல். நவுன் என்றால் என்னது? பெயர் சொல். அப்ப சீதா என்பது ஒரு பெயர் சொல். இதே பியூட்டிஃபுல் சீதா, அழகான சீதை அப்படின்னு சொல்றாங்க. அழகான சீதை. அப்போ சீதை என்ற ஒரு பெயர் சொல் எப்படிப்பட்ட பெயர் அவள், எப்படிப்பட்ட அழகா, எப்படிப்பட்ட பெண் அவள் என்றால் அழகான பெண் அப்படின்னு அந்த பெண்ணினுடைய தன்மையை உயர்த்தி கூறுவதனால இது வந்து பியூட்டிஃபுல் என்ற வார்த்தை வந்து எதுல சேர்ந்துரும்? அட்ஜெக்டிவ்ல சேர்ந்துரும். இதுவே ராமா சாதாரண பெயர் சொல், ஒரு பேர். இதே அதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ட், எப்படிப்பட்ட ராமனவன்? புத்திசாலித்தனம் மிகுந்த ராமனவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இன்டெலிஜென்ட் என்ற வார்த்தை எதுக்கு போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெயர் சொல்லி உயர்த்தி கூறக்கூடிய அட்ஜெக்டிவ்ல போயிடும். ஓகேவா? சரி. அப்ப அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியுதா? ஒரு பெயர் சொல்லை உயர்த்தி சிறப்பித்து கூறுவதுதான் அட்ஜெக்டிவ். சரி, இங்க என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பொறுத்தவரையும் 3 டிகிரி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாசிட்டிவ் டிகிரி, இன்னொன்னு கம்பேரேட்டிவ் டிகிரி, லாஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. உனக்கு क्वेश्चनல எந்த டிகிரி ஃபார்ம் அங்க ஃபில் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஒரு क्वेश्चन அட்ஜெக்டிவ் மாத்தி எந்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் அங்க ஃபில் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சார் எந்த டிகிரி ஃபார்மை ஃபில் பண்ணனும்னு பாசிட்டிவ் டிகிரி ஃபில் பண்ணனுமா, கம்பேரேட்டிவ் டிகிரி ஃபில் பண்ணனுமா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபில் பண்ணனுமானா பாசிட்டிவ் டிகிரி as dash as or so dash as இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன டிகிரி ஃபில் பண்ணனும்? பாசிட்டிவ் டிகிரி. அதாவது கொடுக்கப்பட்ட அந்த இடைவெளி இருக்குல்ல, fill in the blank, அந்த blank-க்கு முன்னாடி as இல்ல blank-க்கு முன்னாடியும் பின்னாடியும் so as அப்படின்னு வந்துச்சுனாலே நீ என்ன டிகிரி தான் போடணும்? பாசிட்டிவ் டிகிரி தான் போடணும். அப்ப அந்த டேஷுக்கு பக்கத்துல
than என்ற வார்த்தை வந்துச்சுனாலே என்ன டிகிரி போடணும்? கம்பேரேட்டிவ் டிகிரி போடணும். டேஷுக்கு பக்கத்துல than என்ற வார்த்தை வந்துச்சுனாலே என்ன டிகிரி போடணும்? கம்பேரேட்டிவ். அப்ப டேஷுக்கு முன்னாடி தன்ற வார்த்தை வந்துச்சுனாலே என்ன டிகிரி போடணும்? சூப்பர்லேட்டிவ். இதுதான் கீவேர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. This is the keyword. என்ன கீவேர்டு? டேஷுக்கு முன்னாடி as, டேஷுக்கு பின்னாடி as, டேஷுக்கு முன்னாடி so, டேஷுக்கு பின்னாடி as வந்துச்சுன்னா பாசிட்டிவ். டேஷ் தொடர்ந்து than வந்துச்சுன்னா கம்பேரேட்டிவ். டேஷுக்கு முன்னாடி the வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ். இந்த டிகிரி தான் போடணும். அது என்ன சார் பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு சொல்றீங்கன்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு கொடுக்குறாங்கல்ல ஒரு அட்ஜெக்டிவ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னால என்னன்னு சொல்லிட்டேன்? அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டேன். அந்த அட்ஜெக்டிவோட ER சேர்த்து எழுதுனா கம்பேரேட்டிவ். அந்த அட்ஜெக்டிவோட EST சேர்த்து எழுதுனா சூப்பர்லேட்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் அப்படியே எழுதணும் as it is. என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதுனீங்கன்னா பாசிட்டிவ். இப்போ நான் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறேன் கோல்டு. நீங்க சொல்லுவீங்கல்ல bring me a cup of water. சார் வாட்டர் எப்படி இருக்கணும்? சூடா இருக்கணுமா கோல்டா இருக்கணுமா? கோல்ட் எடுத்துக்கலாம். அப்ப வாட்டர்ன்றது ஒரு நவுன். எப்படிப்பட்ட ஒரு வாட்டர்? தண்ணி சில்லுன்னு இருக்கணும், கோல்ட் வாட்டர். அப்ப கோல்ட் என்பது ஒரு அட்ஜெக்டிவ். இது இப்படியே கொடுத்துட்டா பாசிட்டிவ் டிகிரி. அப்ப உனக்கு as cold as, so cold as இந்த மாதிரி எல்லாம் போட்டேன்னா அது பாசிட்டிவ் டிகிரி. சாரி, ஆமா பாசிட்டிவ் டிகிரி. இதே அந்த கோல்டு கூட ER சேர்த்து போட்டனா அது என்னது? கம்பேரேட்டிவ் டிகிரி, கோல்டர் than. இதே அந்த சூப்பர்லேட்டிவ்ல அந்த வார்த்தையோட EST சேர்த்து போட்டனா அது என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கோல்டஸ்ட். அப்ப தெரிஞ்சுச்சா? ER சேர்த்தா கம்பேரேட்டிவ், EST சேர்த்தா சூப்பர்லேட்டிவ். சோ அப்படியே போட்டீங்கன்னா அது பாசிட்டிவ். சரி, இப்போ இங்க கவனிங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். இப்போ ஒரு டேஷை வச்சு முன்னாடி த வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் போடணும், பின்னாடி than வந்துச்சுன்னா கம்பேரேட்டிவ் போடணும், முன்னாடியும் பின்னாடி as, so, as வந்துச்சுன்னா பாசிட்டிவ் போடணும். அட்ஜெக்டிவ் அப்படியே போட்டா பாசிட்டிவ், ER சேர்த்து போட்டா கம்பேரேட்டிவ், EST சேர்த்து போட்டா சூப்பர்லேட்டிவ். இதுதான் நான் சிம்பிளா இப்போதைக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இன் கேஸ் இதுல ஏதாவது ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா go and watch our video. It's always premier and in live in our YouTube channel. ஓகேவா? நம்ம YouTube சேனல்ல தான் இருக்கு. நீங்க பயப்படவே தேவையில்ல. போறீங்க, பாக்குறீங்க, கத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் இஸ் த டேஷ் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் இஸ் த டேஷ் லாங்குவேஜ் இன் இந்தியா. அப்ப டேஷுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு? த. அப்ப டேஷுக்கு முன்னாடி த இருந்தாலே அது என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரினாலே இங்க வரக்கூடிய வார்த்தை கூட எந்த வார்த்தை இருக்கணும்? EST இருக்கணும். அப்ப EST இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் சி. அப்போ கோல்டஸ்ட். முடிஞ்சிச்சா? சாரி, ஓல்டஸ்ட். கோல்டஸ்ட் முன்னாடி இருந்தது இதுதான், ஓல்டஸ்ட். அப்ப தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா. தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா. ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு மொழி இந்தியாவில். தியாஸ் பென்சில் இஸ் டேஷ் தென் கேரோலின். தியாவோட பென்சில் கேரோலின் பென்சிலை விட எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்குமா, ஷார்ப்பரா இருக்குமா, ஷார்ப்பஸ்டா இருக்குமா, நன் ஆஃப் திஸ் கேக்குறாங்க. சோ இங்க டேஷை தொடர்ந்து என்ன வந்திருக்கு? than. டேஷை தொடர்ந்து than வந்திருந்தா அது என்ன டிகிரி? கம்பேரேட்டிவ் டிகிரி. அப்ப கம்பேரேட்டிவ்னால ER சேர்ந்த வார்த்தை தான் வரணும். அப்போ ஷார்ப்பர் தான் சரி. புரியுதா? ஷார்ப்பர். முடிஞ்சிருச்சு. ரியா இஸ் as dash as நிதின். முன்னையும் பின்னையும் as இல்ல so as வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரினா இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் அப்படியே போடணும். ER சேர்க்க வேணாம், EST சேர்க்க வேணாம். அப்ப டால்னு போட்டா போதும். ரியா இஸ் as tall as நிதின். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல சின்னதா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேனா? சரி, அடுத்தது சைக்காலஜி. சைக்காலஜில முதல் கேள்வி எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்கேன். நல்லா கண்ணை திறந்து பார். எத்தனை முக்கோணம் இருக்கு? 8, 5, 7, 8. சாரி, இன்னொரு 8 கேட்டிருக்கேனா? 6. 6, 8, 5, 7, 6. எத்தனை முக்கோணம் இருக்கு சொல்லலாமா? என்னலாமா? ஃபர்ஸ்ட் இது ஒரு முக்கோணம் 1, இது ஒரு முக்கோணம் 2, இது ஒரு முக்கோணம் 3, இது பெரிய முக்கோணம் 4, இங்க இருக்கிற முக்கோணம் 5, இங்க இருக்கிற முக்கோணம் 6. கரெக்டா? 6 முக்கோணம் கண்ணுக்கு தெரியுதா? அப்ப எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 6 முக்கோணம் இருக்கு. எதுல? ஃபர்ஸ்ட் படத்துல. அடுத்தது விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வர வேண்டிய எண் தொடர்ச்சியாக வந்தால் என்ன எண் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கூட்டலாமா? 1ல இருந்து 3க்கு போனோம்னா 2 நம்பரை கூட்டி இருக்கான். 1ல இருந்து 3க்கு போனோம்னா 2 நம்பர். 3ல இருந்து 7க்கு போனோம்னா 4 நம்பரை கூட்டியிருக்கான். அப்ப 2 4 ஆயிருக்கு. அடுத்தது 7ல இருந்து 13 போறோம்னா 6 நம்பரை கூட்டியிருக்காங்க. 2 4 6 தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள் வருது. அடுத்தது 21ல 13 போச்சுன்னா 8 நம்பரை கூட்டியிருக்கான்.
அடுத்தது பாத்தீங்கன்னா 10 நம்பர் கூட்டியிருக்கான். ஏன்னா 21 31 இருக்குல்ல 10 நம்பர். அப்ப பாருங்க 2 4 6 8 10. அப்ப அடுத்தது எவ்வளவு கூட்டி இருக்கணும்? 12 கூட்டி இருக்கணும். கரெக்டா? கூட்டலாமா? 1 ஒரு 2 3 3 ஒரு 1 4. சோ 43 வந்திருக்கணும். ஆன்சர் டி. டெல்லி 43. ஓகேவா? ஈஸியா இருந்துச்சா? நம்பர் சீரிஸ். அடுத்தது ஒரு மொழியில் ஏ என்பது 26. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மொழியில ஏவை என்னன்னு சொல்றாங்க? 26ன்னு சொல்றாங்க. பி என்னன்னு சொல்றாங்க? 25ன்னு சொல்றாங்க. சி 24ன்னு சொல்லி Z 1ன்னு சொல்றாங்க. அப்போ பின்னாடி இருந்து என்றாங்க. பின்னாடி இருந்து என்னும் போது Z 1. அப்ப ஏ எத்தனாவதா வரும்? 26. பி 25. சி 24. அப்படியே மாறும். அப்ப மொபைல் என்பதை எவ்வாறு குறிப்பர்? அவன் கேள்வியே மொபைல். அப்ப பின்னாடி இருந்து என்னும் போது M 14வது லெட்டர், பின்னாடி இருந்து என்னும் போது O 12வது லெட்டர், பின்னாடி இருந்து என்னும் போது B 25வது லெட்டர், பின்னாடி இருந்து என்னும் போது I 18வது லெட்டர், பின்னாடி இருந்து என்னும் போது L 15, பின்னாடி இருந்து என்னும் போது E 22. அப்போ இந்த கோடிங்ல தான் மொபைல் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கணும். கரெக்டா? பின்னாடி இருந்து என்னும் போது எப்படி சார் டக்கு டக்குன்னு எழுதிட்டீங்க, பார்த்து வச்சிட்டீங்களா ஆன்சர்? பழக்கம் தானே, பழக்கம் தானே. ரொம்ப பழகி இருந்தா எழுதிடலாம், உங்களுக்கும் வரும். ஏபிசிடி படிச்சு வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கிற ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சுனாலும் அதனுடைய ஆப்போசிட் ஜெட் லெட்டர் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி இருந்து ஈஸியா நீ சொல்லிடலாம். அவ்வளவுதான், ஒரு விஷயமே கிடையாது. பண்ணிருக்காங்க, முப்படையில கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, படிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இங்க ஒரு வெண்படம் கொடுத்திருக்காங்க. இந்த வெண்படம் பின்னாடி வர 4 ஆப்ஷன்ல எதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கேள்வி. கேள்வினா எழுதி போடல, சொல்லிடுறேன் வாயிலே சொல்லிடுறேன். இந்த வெண்படம் இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு பொருந்தும்? அதாவது ஆப்ஷன் கொடுத்து வெண்படத்தை கேட்பாங்க. இப்ப அவனே வெண்படம் கொடுத்துட்டான், உனக்கு எந்த ஆப்ஷனுக்கு பொருந்தும்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் இதுக்கு பாரு, பொறியாளர்கள் மருத்துவர்கள் வக்கீல். பொறியாளர்கள் மருத்துவர்கள் வக்கீல். இதுக்கு நான் வெண்படம் வரைகிறதா இருந்தா பொறியாளர்கள்னா இன்ஜினியர், மருத்துவர்கள் டாக்டர், லாயர்ஸ் வக்கீல், எல்லாருமே தனித்தனி. அப்ப இப்படிதான் வெண்படம் வரைஞ்சிருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு வெண்படத்தை வரைகிறது சரியா இருக்காது. அப்ப அது ஏ ஆப்ஷனுக்கு பொருந்தாது. அடுத்தது விலங்குகள், கோள்கள், சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கம் வந்து ஒரு விலங்குமா? சிங்கம் வந்து என்னது? விலங்கு. ஆனா கோள்கள், பிளானட்ஸ் நம்ம தனியா போயிடும்ல. லயன் இஸ் an animal, பிளானட்ஸ் அப்படின்றமோ தனியா போயிடும். அப்ப இந்த மாதிரி படம் தான் இந்த இதுக்கு சரியா இருக்குமே தவிர இது சரியா இருக்காது, போயிடுச்சு. சரி, 2 செக் பண்ணிட்டு வரல, டிஏ செக் பண்ணிடுங்க. நேரம், நிமிடம், வினாடி. 60 வினாடிகள் சேர்ந்தது 1 நிமிடம், 60 நிமிடங்கள் சேர்ந்தது 1 மணி நேரம். அப்போ வினாடி, நிமிடம், நேரம் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணுதான் வரணும். அப்ப இவனும் வரமாட்டான். அப்ப ஆன்சர் சி தான். கோதுமை, அரிசி, தானியங்கள். கோதுமை வேறு தானியம், அரிசி வேறு தானியம். அப்ப உள்ள இருக்கிறது வந்து ஒண்ணு கோதுமை, இன்னொன்னு அரிசி. ரெண்டுமே எதுல தான் வரும்? தானியத்துல தான் வரும். அப்ப இந்த வெண்படம் தான் சரியா இருக்கும். அப்ப சிக்கு தான் இந்த வெண்படம் சால சிறந்ததா பொருந்தும். லாஸ்ட் क्वेश्चन 5th. டிஷ், டிசீஸ், டிஸ்கஸ், டிஸ்ஜாயின், டிஸ்கிரேஸ். இந்த வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துங்க. டிக்ஷனரியில வரிசைப்படுத்தினா எப்படி வரும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சொல்லலாமா? எல்லாத்துலயுமே பாருங்க ஃபர்ஸ்ட் டிஸ் 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 காமனா இருக்கு. இதுலயும் டிஸ் இருக்கு, இதுலயும் டிஸ் இருக்கு, இதுலயும் டிஸ், இதுலயும் டிஸ், இதுலயும் டிஸ். அப்போ 4வது வார்த்தை பாருங்க, இதுல H, இதுல E, அதுல C, இதுல J, இதுல G. 4வது வார்த்தை எல்லாத்துலயும் வேற வேற இருக்கு. அப்ப இதை வச்சு ஏபிசிடில எது வரும்னு சொல்லலாம். ஏபிசிடில இதுல முதல்ல எது வரும்? சி. அப்போ இந்த வார்த்தைகள் டிக்ஷனரியில கண்டுபிடிக்கும் போது உனக்கு முதல்ல 3வது வார்த்தை தான் கிடைச்சிருக்கும், டிஸ்கஸ். சிக்கு அடுத்து எது வரும்? இ. ஓகேவா? சிக்கு அடுத்து எது வரும்? இ. அப்போ உனக்கு 2வது வார்த்தை அடுத்து கிடைச்சிருக்கும். அடுத்தது ஜி. அப்போ உனக்கு எது கிடைச்சிருக்கும்? லாஸ்ட் வார்த்தை 5வது வார்த்தை கிடைச்சிருக்கும். அடுத்தது H, 1வது வார்த்தை கிடைக்கும். அடுத்தது J, சோ 4வது வார்த்தை கிடைக்கும். அப்போ டிக்ஷனரியில இந்த ஆர்டர்ல தான் எனக்கு இந்த வார்த்தைகள் கிடைச்சிருக்கும். 3 2 5 1 4. ஓகேவா? சோ லெட்டர்ஸ் காமனா இருந்துச்சுன்னா அதை வச்சு உன்னால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அப்ப லெட்டர்ஸ் எங்க மாறுதோ அங்கதான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். அதனால மாறுற இடத்தை கண் கூட பாரு. சரி, லாஸ்ட் ரேபிட் ஃபயர். இது உங்களுக்கான கேள்வி. 6 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. 6 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு போயிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. சோ முதல் கேள்வி கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கேன். கூற்று 1, கரி என்ற சொல்லின் பொருள் கரி நிறம் கொண்ட உலோகமாகும். கரி நிறம் கொண்ட உலோகத்தை தான் கரி என்ற பொருளில் குறிப்பார்கள் சொல்லியிருக்கேன். சரியா தவறா? அடுத்தது கூற்று 2, வையம் என்ற சொல்லின் பொருள் உலகமாகும் சொல்லியிருக்காங்க. வையம் என்ற சொல்லினுடைய பொருள் உலகமான்னு கேட்டிருக்கேன். சரியா தவறா?
சொல்லுங்க. அப்ப எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு, இல்ல ரெண்டுமே சரியா இல்ல ரெண்டுமே தவறா, எதுன்றது கரெக்டா சொல்லிடுங்க. அடுத்தது இங்கிலீஷ்ல இருந்து கேட்டிருக்கேன். மலாக்கா இஸ் த டேஷ் டவுன் இன் மலேசியா. மலாக்கா இஸ் த டேஷ் டவுன் இன் மலேசியா. ஓல்டர், ஓல்ட், as old as, oldest. எது இந்த டேஷ்ல கரெக்டா ஃபில் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது கடமையை செய் எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கடமையை செய் வந்து எவ்வகை தொடர், இது வந்து விளைவு தொடரா, வினா தொடரா, உணர்ச்சி தொடரா, இல்ல செய்தி தொடரா. அடுத்தது முக்காலமும் உணர்ந்தவர்கள் முன்னோர்கள், இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்கேன். முக்காலமும் உணர்ந்தவர்கள் முன்னோர்கள். சோ இந்த ரெண்டு क्वेश्चनக்கும் மறக்காம எவ்வகை தொடர்ன்றதை கமெண்ட் பண்ணிட்டு, அடுத்து ஒரு நம்பர் சீரிஸ் கேட்டிருக்கேன். பட் வித்அவுட் ஆப்ஷன் தான், ஆப்ஷன் இல்ல, நீங்களே கண்டுபிடிச்சலாம். ஈஸியான நம்பர் சீரிஸ் 21, 23, 27, 29, 33 தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு எண் எதுன்றதை கரெக்டா சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் மல்லிகை, மலர், தக்காளி, இதற்கான வெண்படத்தை தேர்கன்னு சொல்லியிருக்கேன். சோ 4 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு வெண்படம் கொடுத்திருக்கேன். இதுல எந்த வெண்படம் இந்த क्वेश्चनக்கு சரியாக வரும் அப்படின்றது யோசிச்சு மறக்காம இந்த 6 கேள்விகளுக்கு உங்களோட பதில கமெண்ட் பண்றதோட மட்டும் அல்லாம முதல்ல ஒரு 2 क्वेश्चन கேட்டிருக்கேன், அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.